இது ஷுன்கியோட கடைசி காலம். ஜோ வம்சம் இப்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. போர்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக அரச பரம்பரையை சேர்ந்த எல்லாரும் போர்ல இறங்கிட்டாங்க. ஆனாலும் போர் முடியவே இல்லை. அரசர் ஃபுயோட இடத்துல ஜூவோட மாநிலத்திலிருந்து ஒரு பெரிய இராணுவ படை வருது. இதனால அங்க ரத்த ஆறே ஓடுது. பாதுகாப்புக்காக குயி எழுப்பின சுவரெல்லாம் ரத்தத்தால் பதிஞ்சிருக்கு. அப்படி சொல்லாத. நீ நிச்சயம் சாக மாட்ட. உன் அம்மா உனக்காக காத்துட்டு இருக்காங்க. இங்க பாரு. இளவரசி, யுத்த நிலவரம் என்ன சொல்லு. 315 பேர் இறந்துட்டாங்க. 131 பேருக்கு காயம். பாதி பேருக்கு சிறு காயங்கள். இளவரசி, ஊஷான பார்க்கணும். இளவரசி, அரசர் தூதுவர் வந்திருக்காரு. அவரை போய் பாருங்க. நகர சுவர்கிட்ட வந்து பார்க்க சொல்லு. ஆனா சட்டப்படி அது தப்பாச்சே. சட்டத்தை விட உயிர் தான் முக்கியம். போ. சரி. இளவரசி, அம்பு இவரோட வாயில பாஞ்சிருச்சு. இவரால பொழைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இத நானே என் கையால செஞ்சது. இந்த மாசம் 15ஆம் தேதி என் பொண்ணுக்கு பிறந்த நாள் வருது. ஒருவேளை நான் அது வரைக்கும் உயிரோட இல்லைன்னா இது அவகிட்ட தயவு செஞ்சு எனக்காக ஒப்படைச்சிருங்க இளவரசி. நீயே வச்சுக்கோ. இத நீதான் உன் பொண்ணு கிட்ட கொடுக்க போற. உங்க வார்த்தையை நான் நம்புறேன். யூஷான், கொஞ்சம் பேசாம இரு. அம்ப நான் எடுக்கிறேன். பேரரசர் என்ன இங்க அனுப்பி இருக்காரு. ஷானு, இவன் தோள்பட்டையை பிடிச்சுக்கோ. இவன் தோலை பிடிச்சுக்கோ. பேரரசரோட செய்தியை நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். வாயை மூடு. நீ வாயை மூடு. வாஷன், உன் பொண்ணுக்கு என்ன வயசாகுது? அவளுக்கு 5 வயசாகுது. உன் பொண்ணுன்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? நிச்சயம் நீ அவளை போய் பாப்ப. கட்டு போட்டு ரத்தத்தை நிறுத்துங்க. இப்ப சொல்லு. பேரரசர் என்ன சொல்லி இருக்காருன்னா, இளவரசி ஜியாங்லி எதிரிகளுக்கு பயப்படுறீங்களா? சக்தி வாய்ந்த பேரரசர் குய்ய உங்களால எதிர்த்து நிக்க முடியாதா? அதனால இளவரசி ஜியாங்லி பின்வாங்கி போயிடணும்னு சொல்றாரு. அப்பதான் பேரரசரோட மானம் போகாதா? நான் பின்வாங்கி போணுமா? அது முடியாது. அவன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த இளவரசியால அவனை ஜெயிக்க முடியும்னு போய் சொல்லு. நம்ம ராணுவம் இந்த சுவரை நம்பி இருக்கு. இங்க இருந்து எங்களால எதிரிகளை விரட்ட முடியும். என் சகோதரன் கிட்ட போய் சொல்லு. இது வரைக்கும் 8000 பேர் செத்துருக்காங்க. அதெல்லாம் இப்ப வீணா போகணுமா? இளவரசி, நீங்க என்ன சொல்றீங்க? இது கட்டளைக்கு எதிரானது. என்ன விட்டுருங்க. பேரரசர் சொன்னதை தான் நான் சொன்னேன். நீங்க அவர் சொல்றதை ஏத்துக்கோங்க. நான் புறப்படுறேன். நான் இங்க இருந்து போயிடுறேன். இளவரசி, இப்ப நாம என்ன பண்ணலாம்? அரசர் நம்ம ராணுவத்தை பலியாக்கணும்னு நினைக்கிறாரு. ஜூவை பெரிய ஆள்னு நினைக்கிறாரு.
இளவரசி, என்ன விஷயம் சொல்லு. அரசர் இளவரசியை போருக்கு போக சொல்றாரு. அவருக்கு பாசமே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் உடன் பிறந்தவர்களே இல்ல. இளவரசியிலே இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. என்னோட சகோதரிக்கு போராட்ட குணம் ஜாஸ்தி. என்னோட அண்ணனை அவ எப்படியாவது பார்த்துப்பா. எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? இருக்கோம். இது இப்ப அவசியமா? இதுக்கெல்லாம் நம்ம பயந்தோம்னா நம்மளால வாழவே முடியாது. எல்லாத்தையும் அரசர்கிட்ட விட முடியாது. ஓடு ஓடு. தளபதி, சாப்பிடலாம் வாங்க. நீங்க தானே தளபதி? ஜூக்காக நீங்க தான் போர் நடத்துறீங்கல்ல? நீங்க பெரிய வீரர், பலசாலி, ரொம்ப கோவக்காரரும் கூட. நான் கேள்விப்பட்டேன். நீங்க குய்யோட இளவரசி ஜாங்லி தானே? ஆமா, அது நானே தான். உங்க நாட்டுல உங்களை விட்ட வேற யாரும் இல்லையா? ஒரு பொண்ணுதான் உங்க நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காளா? அதான் ராணுவமே சரியில்லை. தளபதி, பெண்களை பத்தி தாழ்வா பேசாதீங்க. நடக்கிற யுத்தத்தை பத்தி எங்க இளவரசி உங்ககிட்ட பேசணுமா? யுத்தத்தை பத்தி பேச தனியாவா வந்திருக்கீங்க? உங்க தைரியத்தை நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். சரி, உங்க திட்டம் என்ன? சொன்னா தெரிஞ்சுக்கிறோம். நாம சட்டப்படி நடந்துக்கலாம். சரி, நீங்க சொல்றபடியே நாங்க செய்றோம். என் கூட வாங்க. விஷயத்துக்கு வரேன். தாமதிக்காம சீக்கிரம் சொல்லுங்க. இந்த யுத்தத்தை எதுக்காக செய்றீங்க? நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த பெருஞ்சுவர் தான் முக்கியம். ஆனா அதை நாங்க விட்டு கொடுக்கறதாவே இல்லை. நாளைக்கு நீங்க 300 ரதங்களை அனுப்புங்க, 3000 வீரர்களையும் அனுப்புங்க. அதுக்கு பதிலா நாங்க 200 ரதங்களையும் 2000 வீரர்களையும் அனுப்புறோம். சரி, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? தளபதி இந்த போர்ல ஜெயிச்சு பிரபலமாகணும்னு பாக்குறாரு. என் படைபலம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் என்னால ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? சரி, 50 ரதங்களை அனுப்புறேன். அப்புறம் 500 வீரர்களை அனுப்புறேன். சரி, இப்ப உங்களுக்கு என்னதான் வேணும்னு சொல்லுங்க. சொல்றேன் கேளுங்க. நீங்க மட்டும் தனியா வரணும். தனியாவா? ஆமா. நீங்க போற பத்தி தானே பேச வந்திருக்கீங்க, இல்லனா என்ன வீட்டுக்கு அனுப்ப வந்திருக்கீங்களா? சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீங்க உங்க படையை விலக்கிக்கணும். இவனை பிடிங்க. இவனுங்களை வச்சு என்ன பிடிக்கலாம்னு நினைச்சீங்களா?
உனக்கு எவ்வளவு தைரியம்? இதுக்கு தான் திட்டம் போட்டு வந்தியா? நேர்மையானவங்க இப்படி பண்ண மாட்டாங்க. ஆமாமா, நான் ஒண்ணு மனுஷன் கிடையாதே, நான் ஒரு மனுஷி தானே. உனக்கு இப்ப என்னதான் வேணும்? அதான் சொன்னனே, உன் படைகளை நீ திரும்ப பெறணும். என்னோட உயிரை வச்சு என் நாட்டையே பழி வாங்குறியா? என் ஆட்களை கோடையாக்குறியா? இதுக்கு பதிலா நான் இறக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். நீ என்ன பேசுற? உன்னுடைய அரசன் ஆயிரக்கணக்கான பேரை கொன்னு இருக்கான் தெரியுமா? அப்படிப்பட்டவன் உனக்கு நேர்மையானவனா தெரியறானா? ஷோன்ஹா, சரி, அங்க பாருங்க. இங்க பாரு, உன் ஆளுங்கெல்லாம் இப்ப அங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா என்னுடைய ஆளுங்க போருக்கு தயாரா இருக்காங்க. தீயை இப்ப காட்டணும்ல, அதுக்கு தயாரா இருங்கன்னு அர்த்தம். இன்னொரு முறை இந்த மாதிரி காட்டணும்னா என்னுடைய படை உன்னோட ஆட்களை தாக்கும். இப்போ ராணுவத்துக்கு தலைமை கிடையாது, நிச்சயமா தோத்து போயிடுவீங்க. முன்னறிவிப்பு இல்லாம போர் செய்யக்கூடாது. அரசர் போட்ட சட்டத்தை இளவரசி மீறுறாங்களா? இதுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும் தெரியுமா? கிடைச்சா கிடைக்கட்டும். படைய திரும்ப பெறலனா நான் அவங்கள தாக்குவேன். போர்ல சாகிறது தான் ஒரு வீரனுக்கு அழகு. நான் வேற எதுவும் சொல்றதா இல்ல. உனக்கு எவ்வளவு தாராள மனசு? உன் முடிவுக்கு ஆயிரக்கணக்கான பேர் காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? இங்க பாரு தளபதி, கடைசியா ஒரு முறை உன்னுடைய வீரர்களை நல்லா பாத்துக்கோ. போ. குடு, எனக்கும் குடு. இங்க பாருங்க, இங்க நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான நாள். அதனால நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். குடிங்க குடிங்க. சாப்பிடு. சந்தோஷமா இரு. எடுத்துக்கோ. எப்படி இருக்கு? தளபதி வந்துட்டாரு. தளபதி வந்துட்டாரு. தளபதி வாங்க, வந்து சாப்பிடுங்க. வாங்க வாங்க இதுல கலந்துக்கோங்க. வாங்க தளபதி, வாங்க வந்து சாப்பிடுங்க. தளபதி வாங்க வாங்க சாப்பிடுங்க. ஷுன்ஹா, சொல்லுங்க. ஒரு நிமிஷம். படைய வாபஸ் வாங்கிக்கிறேன். இந்த முடிவால் ஆயிரக்கணக்கான பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. நான் இதை வரவேற்கிறேன். சரி, இப்ப நான் இங்கிருந்து போலாமா? அது முடியாது. அப்படின்னா நாங்க பிணை கைதிகளா? நீ ஒன்றும் கிடையாது, இவரு மட்டும்தான். நீ போய் அவங்களுக்கு செய்தியை சொல்லு. உன் படை திரும்பி போன பிறகு நான் இவரை விட்டுடுறேன். இவரை கொண்டு போங்க. போய் ஆக வேண்டியதை கவனி. போங்க. மோசக்காரி, உன்னை விட மாட்டேன். தளபதியை விடுதலை செய். 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 வீரர்கள்லாம் வந்துட்டாங்க. ஜூ மக்களுக்கு இன்னும் புரியல, போர் நிறுத்தத்தை புரிஞ்சுக்கல. ஜூ வீரர்களை பாத்துக்கோங்க. அவங்க நம்மள தாக்குனா நாமளும் அவங்கள தாக்கணும். விடுதலை செய். குரு குரு, மோசமான நிலைமைக்கு வந்துட்டோம். இப்பவே நாம தாக்க ஆரம்பிக்கணும். அமைதியா இருங்க. இப்ப தாக்க ஆரம்பிச்சா தளபதியோட நிலைமை என்ன ஆகுறது? அப்படின்னா இந்த போர்ல நம்மளால எப்படி ஜெயிக்க முடியும்? மாஸ்டர், ஏதாவது பேசுங்க.
அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் வந்திருக்கு. அதாவது ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப போய் என்ன பேசுறீங்க? அதானே. அமைதியா இருங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். தளபதி எதிரியோட பிடியில் இருக்கிறாரு. நம்மளால இப்ப தாக்க முடியாது. அதே நேரம் நாம பின்வாங்கவும் முடியாது. அப்ப எப்படி சும்மா இருக்க முடியும்? எல்லாரும் கவனிங்க. சொல்லுங்க. நம்ம எல்லாரும் இங்க இருந்து தள்ளி போய் கட்டளைக்காக காத்திருப்போம். உளவாளி மூலமா நான் அரசருக்கு ரகசிய செய்தி அனுப்புறேன். அதுக்கு பிறகு இதுக்கு நிச்சயமா ஒரு முடிவு கிடைக்கும். உத்தரவு. இளவரசி, ஜூ படை பின் வாங்கிடுச்சு. தளபதியை பிணைக்கைதியா பிடிச்சு வச்சிருக்கிறதால இதெல்லாம் நடக்குது. உன்னோட எண்ணம் நிறைவேறிடுச்சுல்ல? என்ன எப்ப விட போற? அமைதியா இருங்க தளபதி. உங்க படை தூரமா போனதும் நானே கொண்டு போய் உங்களை அங்க விடுறேன். அது வரைக்கும் இங்கேயே இருங்க. என்ன சொல்றீங்க? சொல்றத செய். இது சாதாரண இடம் இல்ல. கடுமையான பாதுகாப்பு இருக்கு. சுலபமா தப்பிக்க முடியாது. அப்படிதான். பண்ணுங்க. விடாத. முடியும். பண்ணுங்க. விடாதீங்க. முயற்சி பண்ணுங்க. பாத்தீங்களா, உள்ள வந்தவங்க வெளியே போனதால இவங்களா சந்தோஷமா இருக்காங்க. நீங்க தான் உள்ள வந்தவங்க. இளவரசி வணக்கம். ரோஷன், இப்ப எப்படி இருக்க? ஷுன்ஹா, ஹவுஷானுக்கு 2 மாசம் சம்பளம் கொடு. போய் அவர் பொண்ணை பார்த்துட்டு வரட்டும். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன். இளவரசி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவர் எப்ப திரும்பி வரணும்? வரவே வேண்டாம். இவர் வீட்ல இருக்கட்டும். இவர் வீட்ல இருந்து அவர் பொண்ணு வளர்றத பார்க்கட்டும். இளவரசி அவர்களே, நன்றி நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க வீட்டுக்கு போலாம். நான் அப்பவே சொன்னேன்ல. அவளால முடியாது. அவமானம், முட்டாள்தனம். அவ எப்படி அந்த மாதிரி செய்யலாம்? அவ என்னோட தங்கச்சி தான். ஆனா அவ எல்லா சட்டங்களையும் மீறிட்டா. குயியுடைய அதிகாரத்தை அவ மதிக்கவே இல்ல. நான் அரசவைக்கு என்ன சொல்ல போறேன்? ஆளுநர்களுக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்றது? ஆளுநர்கள் எல்லாரும் நடந்த காரியத்தை எப்படி எடுத்துப்பாங்க? நம்ம என்ன செய்ய போறோம்? கேக்குறல, நாம என்ன செய்ய போறோம்? அரசரே, வழி வழியா நாம பல பரம்பரைகள்ல இருந்து வந்திருக்கோம். அது உங்களுக்கே தெரியும். யாரும் காரணம் இல்லாம போர் தொடுத்ததில்ல. அரசவையை பொறுத்த வரைக்கும் நடந்ததை நாம விளக்கமா சொல்லலாம். எப்படி சொல்றது? அரசரே, இந்த விஷயத்தை நீங்களே கையாளலாம். கியூ தளபதி சரணடைஞ்சிட்டான். நம்ம இளவரசி அவனை சரணடைய வச்சுட்டாங்க. இந்த விஷயம் இப்போ அவங்க அரசருக்கும் தெரிஞ்சிருக்கும். இத பத்தி அவங்களும் விசாரிச்சிருப்பாங்க. ஒருவேளை இப்போ ஜூ புகார் கொடுத்தா நாம அதை விசாரிப்போம். அரசவை நாம சொல்றத நிச்சயமா கேட்கும். கியூலியாங் என்ன சொல்லுவாரு? அவர் சரணடைவாரா? அரசரே, குயிலாங்க நாம கூப்பிடுவோம். நம்ம இடத்துக்கு வர சொல்லுவோம். அவரை நாம மரியாதையோட நடத்துவோம். எப்படியாவது நாம அவரை வற்புறுத்தி சரணடையும்படி சொல்லுவோம். அவருக்கு வேற வழியும் கிடையாது. அவரு நிச்சயம் சரணடைஞ்சுதான் ஆகணும். அப்ப இது ஒண்ணுதான் வழி. கவனிங்க, இந்த ஜியாங் லீ அந்த தளபதியை தனியா கொண்டு போய் விட போறலாம். அவ வரட்டும். அவளை தண்டிக்காம விட மாட்டேன்.
தளபதி கோய், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன். என்ன விஷயம்? கோய் அரசர் உங்களை பார்க்கணுமா? இதை நான் எதிர்பார்த்ததுதான். நீங்க ஒரு மாவீரன், ஒரு பெரிய படைக்கு தளபதி. ஆனா நீங்க எங்க கிட்ட சரணடைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியல. நீ ஒரு மோசக்காரி. ஷுன்ஹா, சொல்லுங்க. நான் சொல்றது கேட்டுக்கோ. இன்னைக்கு ராத்திரி நான் இவரை ஜூக்கு கொண்டு போறேன். ஆ, ஆனா இது என்னோட கட்டளை. சரிங்க இளவரசி. நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ற? நான் தான் உங்களை இங்க கொண்டு வந்தேன். நான் கொடுத்த வார்த்தையை காப்பாத்துறேன். ஆனா இது அரசருக்கு நீ எப்படி சொல்லுவ? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் இரு. நான் இப்போ உன் கூட வரேன். எல்லாரும் இப்ப நான் சரணடைஞ்சிருக்கேன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என் நாட்டுக்கு நான் அப்படி செய்யலன்னு எப்படி சொல்றது? நீங்க உங்க படைக்கு தலைமை தாங்குங்க. அப்ப வதந்தி எல்லாம் காணாம போயிடும். ஏன் ராணுவம் தான் போயிடுச்சு. அவங்க முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? என்னால வாக்கு கொடுத்துட்டு மீற முடியாது. அரசர் தானே நான் சரணடைஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நான் அப்படி செய்யலங்கிறதையும் அவர் வாயால தான் சொல்லணும். கவலைப்படாதீங்க தளபதி. உண்மை என்னங்கறத நான் அரசர்கிட்ட சொல்லிடுறேன். நான் சொல்றத வீரர்கள் கிட்ட சொல்லிடு. ஜூ கிட்ட இருந்து நம்மள காப்பாத்திக்கணும். சரிங்க. ஷுன்ஹா, எல்லாத்தையும் தயார்படுத்து. லின்சிக்கு போகலாம். இது சின்ன பசங்க விளையாட்டு மாதிரி இருக்கு. பரவாயில்ல, சீக்கிரம் முடிச்சிடலாம். நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான் நான் நினைக்கிறேன். அப்படியா? அப்படின்னா எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறது தான் நல்லதா? இன்னைக்கு உங்களுக்கு சொன்ன யோசனை நல்ல யோசனை தான். ஆனா அதை விட நல்ல யோசனையே நான் சொல்லுவேன். அது என்ன யோசனை? இந்த கொய்லாங் ஜூவை சேர்ந்த ஒரு வீரன். அவனை நம்மளால சரணடைய வைக்க முடியவே முடியாது. அவன் உயிரோடு இருந்தா அதுவே நமக்கு அழிவை கொண்டு வந்துடும். அதனால தான் நான் ரொம்ப கவலையா இருக்கேன். ஒருவேளை அவனை கொன்னுட்டோம்னா உலகம் நம்மளை பத்தி என்ன நினைக்கும்? அதுக்கு தான் நான் ஒரு நல்ல யோசனை வச்சிருக்கேன். இந்த பிரச்சனையை என்னால உடனடியா சரி பண்ண முடியும். சரி, சொல்லு. அரசரே, இப்போ உங்களுக்கு 4 பிரச்சனைகள் இருக்கு. குயிலியாங், இளவரசி லீ, இளவரசர் யா, அப்புறமா இந்த ஜூ. லினாஸுக்கு போறதுக்கு முன்னால ஜோடு வழியா தான் குயிலியாங் போவான். நாம நம்ம அனுபவம் மிக்க வீரர்களை அனுப்பி அந்த இடத்துல அவனை கொல்லுவோம். ஜோடுல அவன் செத்துட்டான்னா இளவரசர் யா அதுக்கு பொறுப்பாயிடுவாரு. இதை வச்சே சட்டப்படி இளவரசர் யாவை உங்களால கொல்ல முடியும். ஜூ மக்கள் இதை பத்தி கேட்டா இளவரசர் யா ஒரு கொலைகாரர்னு நாம அவங்களுக்கு சொல்லிடலாம். இப்படி சொன்னா ஜூ மக்கள் கண்டிப்பா இதை ஏத்துப்பாங்க. நல்ல யோசனை. இப்ப கடைசியா இளவரசி லீ மட்டும்தான் பிரச்சனையா இருப்பாங்க. இது ஒரு சாதாரண பிரச்சனை தான். இளவரசி, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, இந்த வேலையெல்லாம் அவங்க வந்து பார்த்துப்பாங்க. தோட்டங்களை எல்லாம் நானே கவனிக்கிறது எனக்கு பிடிக்கும். அப்பதான் மரஞ்செடிகளோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியும். என்ன விளையாடுறீங்களா? செடிங்களுக்கு உணர்வு இருக்கான்னு? எல்லா செடிகளுக்கும் இருக்கு. இதுங்களுக்கு தூய்மையான ஆன்மாவும் இருக்கு.
இந்த மாதிரியான ஆன்மா தான் என்னோட சகோதரிகிட்டயும் இருக்கு. இளவரசி லீ இன்னைக்கு ஜூடோக்கு வருவாங்க. அவங்கள பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நாங்களும் சந்திச்சு பல வருஷம் ஆகுது. எனக்கும் பார்க்கணும் போலதான் இருக்கு. இளவரசியா இல்ல ஷுன்ஹுவாவை பார்க்க உங்களுக்கு ஆசையா இருக்கா? நீ கேட்கறது எனக்கு புரியுது. தளபதி குயின், இப்படி போனா ஜூடோ வந்துடும். நாம் அதை கடந்த உடனே அடுத்த லின்சிக்கு தான் போகணும். இளவரசி பேசுறது காதுல விழலையா? ஆளை பாரு. இளவரசி, ஏன் வீரர்கள் யாரையும் அழைச்சிட்டு வரல? ஒருவேளை திடீர்னு இவரு நம்மள கொலை பண்ண முயற்சி பண்ணா என்ன பண்றது? அப்படி எதுவும் நடக்காது. இவரு ரொம்ப நேர்மையானவர், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நாம தான் இவரை காவல் காத்துக்கிட்டு இருக்கோம். நாமளும் இவர்கிட்ட நேர்மையா நடந்துக்கணும். ஆனா தந்திரம் பண்ணி தானே இவரை நம்ம பிடிச்சோம். இவர் நம்மளை எதுவும் செய்ய மாட்டாரு. இளவரசிக்கு இவர் மேலே கண்ணு இருக்கிற மாதிரி தெரியுது. நீ சும்மா இருக்க மாட்ட. ஜூடோக்கு போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம். அப்படியே போனா என் சகோதரனையும் பார்க்கலாம். நான் ஒரு சாதாரணமான பொண்ணு. இளவரசர்கிட்ட அப்படி என்ன என்னால எதிர்பார்க்க முடியும்? என் சகோதரன் ரொம்ப நல்லவன். அவன் உன்னை ரொம்ப காதலிக்கிறான். சின்ன வயசுலேயே அம்மாவை இழந்ததால அவன் இப்போ ரொம்ப தனிமையில இருக்கான். அதனால அவனுக்கு உன்னோட அன்பு ரொம்ப தேவைப்படுது. சரி, போலாம். ஓடு ஓடு போ 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 போ. நில்லு. டியான் ஹுஷாங், நீ எதுக்கு இங்க வந்த? இளவரசி, உங்களுக்கு என்னோட வணக்கம். ஜூவை சேர்ந்தவங்க போருக்கு தயாராகிறாங்க. அதனால நீங்க திரும்பி போயிடுங்க. இவரை நாங்க இங்க இருந்து பத்திரமா கூட்டிட்டு போறோம். உன் அடையாள அட்டையை காட்டு. இது ரொம்ப சின்ன விஷயம். உங்க உதவி எங்களுக்கு தேவையில்லை. இளவரசி, நான் கட்டளையே தான் பின்பற்றுறேன். தேவையில்லை. நகரத்தை பாதுகாக்கிறது மட்டும்தான் உன்னுடைய வேலை. நீ தேவையில்லாம என்னுடைய வேலையில குறுக்கிடாத. தளபதியை நானே கொண்டு போய் சேர்த்துடுறேன். இளவரசி, தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதீங்க. நான் சொல்றது புரியல உனக்கு? வழிவிடு. சொல்றாங்கல்ல. டியான் ஹுஷாங், நான் சொல்றது நீ கேட்கலன்னா நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டி வரும். இளவரசி, உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் இவங்களோட போறேன். நீங்க திரும்பி போயிடுங்க. தளபதி, கவலைப்படாதீங்க இளவரசி. வாங்க தளபதி, நாம போலாம். வரேன். போ போ. இப்ப நாம என்ன பண்றது? திரும்பிடலாம். போ 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 போ. Hey! எதுக்காக இங்க நிறுத்தணும்? தளபதி குய், அரச கட்டளையை நிறைவேற்ற என்ன மன்னிச்சிருக்க. என்னாச்சு இளவரசி? என் அண்ணன் ஏன் இப்படி பண்றான்? வந்தவங்கள ரொம்ப முக்கியமான வீரர்கள். யாரையாவது கொலை பண்ணதான் இந்த மாதிரி சேர்ந்து வருவாங்க. கோயிலிங்க கொலை பண்றதுக்கு தான் அவங்களை அனுப்பிச்சிருப்பாரோ? இருக்கலாம். ஷுவான், வா திரும்பி போலாம்.
இளவரசி எங்க போறீங்க? குறுக்கு வழியில போறேன். நமக்கு இங்க 2 வழி இருக்கு. நான் போய் தளபதியை காப்பாத்துறேன். நீ நேரா ஜூடோக்கு போய் ராணுவத்தை கொண்டு வா. அது ரொம்ப ஆபத்தானது. இது கட்டல. நான் அரச கட்டளையை தான் நிறைவேற்றுறேன். என்ன மன்னிச்சிருங்க தளபதி. பிடிங்க. உன் காலுக்கு என்னாச்சு? சத்தம் போடாத. எப்படி சத்தம் போடாம இருக்கிறது? எனக்கு வலிக்குது. எதுக்கு திரும்பி வந்த? நான் மட்டும் வரலன்னா நீ நேரம் செத்துருப்ப. ஹே, எங்க போற? லின்சல் போறேன். அரசர்கிட்ட என் நியாயத்தை தெரியப்படுத்தணும். போக வேண்டாம். அங்க போனா உன்னை அவங்க கொன்னுருவாங்க. உன் உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப நாம நம்ம வழியில போறோம். என்னை பத்தி நீ கவலைப்படவே வேண்டாம். நானும் உன் கூட வரேன். என்ன நீ இப்படி கொரட்ட விடுற? நல்லா தூங்கிட்டு வரியா? என்ன தூக்கிட்டோனால நடக்க முடியலையா? என்ன சொல்ற? சும்மா கேட்டேன். சும்மாலாம் எதுவும் கேட்காத. அப்ப வேகமா போ. அப்பதானே சீக்கிரம் போக முடியும். இப்ப நம்ம எங்க போறோம்? ஜூடோக்கு. ஒரு வழியா வந்தாச்சு. இந்த இடம் எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தியா? இப்பதான் முதல் தடவையா வரியா? ஆமா, என் தம்பி ரொம்ப வருஷமா இங்கதான் இருக்கான். ஆனா என்னால அவனை பார்க்க முடியல. சரி, கொஞ்சம் வேகமா போ. நான் சீக்கிரமா என் தம்பியை பார்த்தாகணும். இவ்வளவு தூரம் பசியோட நடந்து வர. சரி, நிறுத்து. நானே இப்ப நடக்கிறேன். உன்னால முடியாது. முடியும். அப்படின்னா இவ்வளவு நேரம் நடிச்சியா? உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். டியானோஷாங், நீ மனுஷனா இல்ல பேயா? தயவு செஞ்சு என்னை எதிர்க்க வேண்டாம் இளவரசி. கொஞ்சம் தள்ளி போங்க. ஏதாவது நடந்தா அதுக்கு நான் பொறுப்பில்லை. போதும், வாயை மூடு. நான் இருக்கிற வரைக்கும் தளபதிக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். வேண்டாம். அரசரையே எதிர்க்க துணிஞ்சிட்டீங்களா? அதுவும் நம்மளோட எதிரிக்காக. அப்படியே வச்சுக்கோ.
இளவரசி, என் கோவத்தை அதிகப்படுத்தாதீங்க. இங்க பாரு, நல்ல நெருங்கி நில்லு. தாக்குங்க. தம்பி, அக்கா, டியானுஷாங், நான் யாருன்னு உனக்கு தெரியுதா? நீங்க இளவரசர். பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கியே. நான் இந்த ஜூடுல 5 வருஷமா இருக்கேன். இங்க எந்த ஒரு பாதுகாப்பும் இல்ல. ஆனா நானும் இந்த நாட்டோட இளவரசன் தான். என் இடத்துக்கே வந்து ஏன் ஆட்களையே நீ கைது பண்றியா? அதுவும் என்னோட அனுமதி இல்லாம. உனக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது? இளவரசரே, இது அரசு கட்டளை. என்ன கட்டளையா? அது என்ன கட்டளை? அது என்ன கட்டளைன்னு மக்கள் முன்னாடி சொல்லி கேட்போம். சொல்லு சொல்லு சொல்லு. அந்த கட்டளை நியாயமானதா இருந்தா கண்டிப்பா நான் அதுக்கு கீழ்ப்படிவேன். சொல்ல முடியலனா நீ இப்பவே இந்த இடத்தை விட்டு வெளியேறணும். அது ரகசியம், எங்களால சொல்ல முடியாது. அப்படியா? என் இடத்துக்கு வந்து கைது பண்ணா நான் கண்டிப்பா ஏன்னு கேட்பேன். போகலாம். வாங்கக்கா. என்ன தம்பி, நல்ல உயரமாயிட்ட? ஆமா, உங்களை விட உயரமாயிட்ட. வணக்கம் தளபதி. என் அக்காவால உங்களுக்கு ஆபத்துன்னு கேள்விப்பட்டேன். அதுக்காக மன்னிச்சிருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல. தம்பி, ஷுனுவா வந்தாளா? ஷுன்வாவா? அவ உன் கூட வரலையா? இல்ல, முன்னாடி இங்க அனுப்பிட்டேனே. ஆனா இங்க வரலையே. அப்படியா? உன் உதவி கேட்க சொல்லி நான் அனுப்பியிருந்தனே. ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டாலோ? அந்த டியான் அவளை பார்த்தா சும்மா விட மாட்டானே. என்ன பண்றது? அவ எங்க மாட்டிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. வானர், தளபதியை அவரோட அறைக்கு கூட்டிட்டு போய்விடு. சரிங்க இளவரசே. தளபதி, என் கூட வாங்க. உள்ள வாங்க. இங்க பாருங்க தளபதி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நீ பாலின் தானே? குயின் நாட்டை பத்தின எல்லா விஷயங்களும் மாஸ்டருக்கு தெரியும். அதை சொல்றதுக்கு தான் நான் உங்க கூட வந்தேன். குயி அரசரை பத்தின தப்பான செய்திகளை நீங்க நம்பாதீங்க. நம்ம நாடுதான் அவருக்கு ரொம்ப முக்கியம். நல்ல வாய்ப்பு வந்ததும் அவர் நமக்கு நிறைய செய்வாரு. சரி, அவரோட திட்டம் தான் என்ன? அது எனக்கு தெரியாது. சரி, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். உங்களுக்கு உதவி தேவைப்பட்ட என்ன கூப்பிடுங்க. நான் லின்சலுக்கு போனதும் டியான ஒரு வழி பண்றேன். அரச கட்டளையை தான் அவன் செய்யறான். இங்க பாரு, நம்ம அண்ணன் வர வர சர்வாதிகாரியா மாறிட்டு வரான். நம்மள மதிக்கிறதே இல்ல. எல்லா அரசர்களும் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா நீ அப்படி இருக்க கூடாது. உண்மையிலே நீதான் அரசன் இருக்கணும். ஆனா சிலரோட சூழ்ச்சியால இன்னைக்காம அரசனாகி உட்கார்ந்துருக்கான். உன் அம்மாவை வேற கொலை பண்ணிருக்கான். நடந்து முடிஞ்சதை பத்தி நாம பேச வேண்டாம். எனக்கு தெரியும். நீ இப்ப கிளம்பலாம். தளபதி யாரு? நீங்க ஜூ போரோட வீரன். எனக்கு உங்களை அன்னையில இருந்து ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு இரவு நாங்க கூட தங்கி பணிவிட செய்யட்டுமா? அனுமதி தரீங்களா? தேவையில்லை. தளபதி யாரே, நான் சாதாரண பொண்ணு தானே வேண்டான்னு சொல்றீங்க? அப்படி இல்ல, நான் ரொம்ப சோர்வா இருக்கேன். எனக்கு இப்ப ஓய்வு எடுக்கணும். அப்படின்னு நீங்க இந்த நாட்டோட இளவரசியை விரும்புறீங்களா?
இங்க பாருங்கக்கா, கொஞ்ச நாள் நீங்க இங்கே தான் தங்கியிருக்கணும். நீங்க நல்லா ஓய்வு எடுத்துக்கோங்க. முடியாது. இந்த கோயிலாங் பொது மன்னிப்பு கேட்கணும்னு நம்ம அண்ணன் கட்டளை போட்டிருக்காரு. ஆனா நீ இதுல தலையிட வேண்டாம். நீங்க கவலைப்படாதீங்கக்கா. என்ன நடந்தாலும் சரி, நான் தான் இந்த நாட்டோட அரசனா வரப்போறேன். இப்போதைக்கு ஜொடோல இருக்கிறது நல்லதுதான். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ம். இந்த தளபதியை நீங்க தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஒருவேளை உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கா? ம். என்ன சொல்றதுன்னு தெரியல. போ, சீக்கிரம் போ, ஓடு, போ. வாங்க, நாங்க தங்க போறோம். சரிங்க. உன்னாலதான் இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிருக்கேன். என்னது? இப்ப நேரம் என்னன்னு தெரியுமா? ராத்திரி நேரம் கழிச்சு தூங்குனேன். சரி, அது இருக்கட்டும். உன் கூட ஒரு அழகான பொண்ணை என் தம்பி அனுப்பி வச்சானே, அதனால நீ நேரம் கழிச்சு எந்திரிப்பேன்னு நினைச்சேன். என்ன அமைதியா இருக்க? இத சரின்னு எடுத்துக்கவா? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அழகுக்கு மயங்கிடுவாங்க. நான் அவளை அனுப்பிட்டேன். அனுப்பிட்டியா? அவ ரொம்ப அழகா இருந்தாலே. அப்படின்னா ஒரு வேலை நீ வேற யாரையாவது விரும்புறியா? உனக்கு ஆம்பளைங்களை பிடிக்குமோ? வணக்கம் தளபதி. ராத்திரி நீங்க நிம்மதியா தூங்குனீங்களா? தூங்குனேன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. மறக்க மாட்டேன். இன்னைக்கே நான் லென்சலுக்கு கிளம்பலான் இருக்கேன். என்ன அதுக்குள்ள? இப்போதைக்கு நீங்க இருந்து கிளம்புனா டியான் ஒன்னு சும்மா விட மாட்டான். இதை பத்தி தான் நேத்து பேசிட்டு இருந்தோம். இன்னும் 2-3 நாளைக்கு நாம இங்கே தங்கியிருக்கலாம். நான் எதிரி நாட்டை சேர்ந்தவன். எப்படி இங்க இருக்கிறது? என்னால உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். இந்த நாட்டுக்கு நீங்க முதலமைச்சர்னு அரசர் சொல்லிருக்காரு. அப்போ ஒரு முதலமைச்சராவே இங்க இருங்க. அதுல என்ன பிரச்சனை? ஆமா, 3 மாசமா போர் நடக்குது. யாராலையும் அமைதியா இருக்க முடியல. அதனால இவர் இங்கேயே தங்கி ஓய்வெடுக்கட்டும். நாங்க கொஞ்சம் நகரத்துக்கு போயிட்டு வரோம். இந்த வானிலை ரொம்ப அழகா இருக்கு. இங்க எல்லாருக்கும் என்ன தெரியும், அதனால என்னால வர முடியாது. அக்கா, எனக்கு பதிலா நீங்க இவரை அழைச்சிட்டு போங்க. இந்த ஊரை நல்லா இவருக்கு சுத்தி காட்டுங்க. தாராளமா செய்றேன். ஊரை சுத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு என்னை இப்படி அநியாயத்துக்கு வேலை வாங்குற? அதுக்கு என்ன இப்போ? சுத்தி பார்த்துக்கிட்டே வேலையும் செய். பலகாரம் வாங்க. இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு. எல்லாத்தையும் கொடுத்துருப்பா. அட, அப்படியா? மொத்தம் 12 பலகாரம் இருக்கு. ரொம்ப நன்றிங்க. வேற ஏதாவது வாங்கலாமா? ஒரு பொம்மை வாங்கணும். பலகாரம் வாங்க, பலகாரம். இன்னும் உயரமா போக போற. இன்னும் உயரமா போ. உயரமா போ. நல்ல தள்ளுங்கப்பா. நல்ல மேல போயிட்டு வா. விளையாடினது போதும், சாப்பிட வாங்க. வர வா, போலாம். வா, போய் சாப்பிடலாம்.
குஷான், இளவரசி வணக்க தளபதி. இளவரசி நீங்க எப்படிங்க? ஏன் வரக்கூடாதா? வரலாம் வரலாம். இங்க பாருமா, இவங்க இளவரசி ஜியாங்லி. பாப்பா அவங்கள வணங்கு. வேண்டாம் வேண்டாம், இல்ல நாங்க வணங்குறோம். பரவாயில்ல, எந்திரிங்க. நன்றி இளவரசி. ரொம்ப நன்றி இளவரசி. நீங்க மட்டும் காப்பாத்தலனா நூலு அவங்க அப்பாவை பார்த்திருக்கவே முடியாது. சரி, எந்திரிங்க. நூனு, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். உன் பேர் தானே நூனு? நான் உனக்கு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் இவளுக்கு தான். போய் எல்லாத்தையும் வாங்கிக்கோ போ. ரொம்ப நன்றி இளவரசி. நன்றி. நன்றி இளவரசி. நன்றி. இளவரசிக்கு நன்றி சொல்லு. குழந்தைங்களை பார்த்து முறைக்க கூடாது, கொஞ்சம் சிரிக்கணும். நீ இதுக்கு சிரிக்காமலே இருக்கலாம். அவ இன்னும் பயந்துட்டா. நோனோ, உனக்கு இவரு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. உண்மையே சொல்லணும், இவர் தான் முறைச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் எப்படி நல்லவரா இருப்பாரு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை இவர் கெட்டவரா இருந்தா நீங்க அவர் கூட இருக்க மாட்டீங்கல்ல? இது உங்களுக்கு என்னோட பரிசு. கை நீட்டுங்க. ரொம்ப நன்றி நோனு. இளவரசி ரொம்ப நல்லவங்கன்னு எங்க அப்பா சொல்லுவாரு. நீங்க மட்டும் அவருக்கு உதவி பண்ணலனா எதிரிங்க அவரை கொலை பண்ணிருப்பாங்களாம். காதுல விழுந்துச்சா? நீ தானே அந்த எதிரி? அது சரி அக்கா. இவர் யாரு? உங்க வீட்டுக்காரரா? இவரை நல்லா பாரு. இவர் என் வீட்டுக்காரரா? ஆமா. காதுல விழுந்துச்சா? கொஞ்சம் சிரிச்சாதான் என்ன? சிரிக்கிறதால ஒன்னும் கெட்டு போயிட மாட்டேன். பிடிங்க, என்ன பிடிங்க. இங்க இருக்கேன். வேண்டாம் வேண்டாம். எங்க ஓட பாக்குற நில்லு. மாட்டியா? வீட்ல சின்ன பசங்க இருந்தாலே சந்தோஷமா தான் இருக்கும். ஆமா, நோனுவும் அவ அம்மாவும் குஷான் கிட்ட இருந்து பெருசா எதுவும் எதிர்பார்க்கல. பாதுகாப்பா வீட்டுல வாழ்ந்தா அதுவே போதும்னு நினைக்கிறாங்க. இதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. நாம தொடர்ந்து போர் நடத்தினா 2 நாட்டு வீரர்களுக்கும் வீட்டுல மனைவி குழந்தைகள் காத்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள அப்பாவை பாப்பாங்களா? தூக்கி போடட்டுமா? ஒரு போர் வீரன்னா அவன் நாட்டுக்காக போர் செய்யணும். மரணத்தை கண்டு பயந்தானா அது நாட்டுக்கு நல்லதில்ல. நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்றது தப்பு நான் சொல்லல. ஆனா ஒரு நாட்டுக்குள்ள அத்துமீறி நுழையிறது தப்பு. எங்க நாட்டுல இருக்கிறவங்க அமைதியா வாழ்ந்தாங்க. நீங்க தான் அத்துமீறி உள்ள வந்தீங்க. நீங்க மட்டும் வந்து எங்க நாட்டை ஆக்கிரமிக்கலையா? உங்க மேல தப்பே இல்லாத மாதிரி சொல்ற. என்ன சொல்ற? நாங்க ஒன்னும் அத்துமீறி நுழையல. நாங்களும் பாதுகாப்புக்காக தான் வந்தோம். நீங்க தான் தேவையில்லாம எங்களோட சண்டை போட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முதல்ல செய்தி அனுப்புனது யாரு? அதுல உங்க அரசர் பேரு இருந்தது. நாங்க என்ன பண்றது? நீங்க தான் முதல்ல வந்தீங்க. இல்ல, உங்க ராணுவம் தான் எங்களை முதல்ல தாக்க ஆரம்பிச்சது. உங்க அரசர் மட்டும் மனசு வச்சிருந்தாருன்னா இந்த யுத்தமே ஆரம்பிச்சிருக்காது. அவரால மட்டும்தான் இன்னைக்கு எல்லாருக்குமே பிரச்சனை. சரியான முட்டாள். அம்மா, என்ன நடக்குதோ அது நடக்கட்டும். எனக்கு என்ன தேவைன்னு இங்க யாருக்கும் தெரியும்.
எல்லார் கண்ணுக்கும் நான் ஒரு மர்மமாவே தெரியுறேன். நான் எப்படிப்பட்டவன்னு அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நீதான் ரொம்ப ஆடிட்டு வர. பார்த்து எனக்கு பார்த்து கொஞ்சம் பிடிச்சுக்கோ. இல்லைன்னா விழுந்துருவியா? இல்ல இல்ல, இளவரசி, அவங்க வந்துட்டாங்க. நம்ம இடம் தானே. நான் ரொம்ப நல்ல பொண்ணு நினைச்சியா? நான் தான் உன்னை பிடிச்சிட்டு வந்தேன், திருப்பி அனுப்பாம இருக்கேன். என் மனசுல என்ன இருக்கு தெரியுமா? இங்க எந்த யுத்தமும் நடக்க கூடாது, யாரும் சாக கூடாது. ஒருவேளை நான் அன்னைக்கே போயிருந்தேனா நீ என்னை எதிர்த்து சண்டை போட்டிருப்பியா? நிச்சயமா போட்டிருப்பான, உன்னை விட்டுருக்க மாட்டேன். வர வர நீ அளவுக்கு மீறி பேசுற. அப்படிதான் பேசுவேன். என்ன நான் ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கும் போர் வீரர்களை பத்தி கவலையே கிடையாது. நீ என்ன பெரிய கதாநாயகன் நினைச்சிட்டு இருக்கியா? சரி, போய் தூங்கலாமா? இதுதான் நீ தங்கி இருக்கிற அறையா? ஆமா, இங்கதான் தங்கி இருக்கேன். பார்த்து நீங்க இருந்து கிளம்பி உன் அறைக்கு போயிடு. கொஞ்ச நேரம் இங்க படுத்துட்டு போறேன். இளவரசி, இளவரசி, அதுக்குள்ள தூங்கியாச்சா? ஐயோ, சரி சரி, தூங்கு. இங்க நீ படுத்துக்கிட்ட, நான் உன் அறைக்கு போறேன். அந்த டியானுக்கு எவ்வளவு தைரியம்? என் வீட்டுக்கே வந்துட்டானா? நானும் எதிர்பார்க்கல. இதை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது. நான் ஒன்னு சொல்லலாமா? இனிமே நீங்க இங்க இருக்க வேண்டாம். இதுக்கெல்லாம் நான் ஒன்னும் பயந்தவன் கிடையாது. உங்க அரசர் என்ன கொலை பண்ண நினைக்கிறாரு. ஆனா நானே அவர் முன்னாடி போய் நிக்க முடியும். நான் செத்தாலும் கூட ஒரு நேர்மையான மனிதனா தான் சாவேன். நமக்கு வாழ்க்கையை விட நாடுதான் முக்கியம். என் சகோதரனே உன்னை கொல்ல பாக்குறான். நீ இப்போதைக்கு லென்ஸுக்கு போக வேண்டாம். அக்கா சொல்றது சரிதான். நீங்க இப்போதைக்கு ராணுவத்துக்கு திரும்ப வேண்டாம். எல்லாம் அமைதியாவே இருக்கட்டும். ஆமா தளபதியாரே, நீங்க இங்க இருந்து போயிடுங்க. நீ என்ன பண்ண போற? நானும் உன் கூட வரேன். உனக்கு கெட்ட பேர் என்னால் தானே வந்தது. அதனால உனக்கு நானும் நல்ல பேர் வாங்கி தரேன். நீ கவலைப்படாத. அவன் என்னோட சகோதரன் தான். என்ன ஒன்னும் செய்ய மாட்டான். ஆமா ஆமா. இப்ப பிரச்சனை என்னன்னா, நாம இந்த தளபதியை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும். எனக்கு ஒரு யோசனை இருக்கு. என்ன யோசனை? தளபதியை கொல்றதுதான் அந்த வீரர்களுடைய குறி. நாம ஒரு வேலை செய்யலாம். அதாவது ஆள் மாறாட்டம். ஆள் மாறாட்டம் செய்யணுமா?
முதல்ல ஒரு குதிரை வண்டியை ஏற்பாடு பண்ணலாம். அதுல தளபதியும் இளவரசியும் ஏறிக்கிட்டோம். நடக்கிற எல்லா விஷயத்தையும் யாரோ ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இங்க எல்லாரும் கவனிப்பாங்க. கழுகு கண்கள் இருக்கு. வண்டி நேரா மேற்கு பக்கமா போகட்டும். இது நகரத்து வாசல கடக்கும் போது கொஞ்ச தூரத்துல இதே மாதிரி இன்னொரு வண்டி இருக்கும். தளபதி இந்த வண்டில இருந்து அந்த வண்டிக்கு மாறிக்கணும். கிழக்கு வாசல் வழியா அவரு தப்பிக்கணும். இளவரசியோட வண்டியை அவங்க தடுத்து நிறுத்தினா உள்ள தளபதி இருக்க மாட்டாரு. அப்ப அவங்களால எதுவும் பண்ண முடியாது. இன்னொரு வண்டி வந்துருச்சு. மறுபடியும் நம்ம சந்திப்போமா? அது எனக்கு தெரியல. ஒருவேளை போர்க்களத்துல சந்திச்சா? நான் உன் வாளை மறைச்சு வச்சுட்டேன். இந்த ஏன் வாளை எடுத்துக்கோ. இது இனிமே உனக்கு தான். நீ ஜாக்கிரதையா போ. ம். இதான் உன் அறையா? சரி, நான் உன் அறையில தூங்கிக்கிறேன். வண்டியை நிறுத்து. நீங்க தேடுற ஆளு இங்கே இல்ல. குயிலாங் போயிட்டான். என்ன டியானு ஷாங், அவனை பார்த்தா கேட்டதா சொல்லு. உனக்கு என்னாச்சு? என்னை எதிர்க்கிறியா நீ? அரசரே, அரசரே, ஒரு செய்தி. அரசரே, ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஆளுங்க விடுதியில போய் தங்குனாங்க. சொல்லு. அரசரே, நேத்து என்ன நடந்துச்சுன்னா, இதுல விஷம் கலந்திருக்கு. இதை யார் பண்ணது? தெரியல, தெரியல. நீயா விஷத்தை கலந்த? ஒண்ணு ஒன்னா போ. அதுக்கப்புறம் நான் அங்க போய் பார்க்கும்போதே
எல்லா வீரர்களும் அதே இடத்துல இறந்து கிடந்தாங்க. இதை யார் செஞ்சது? யாருக்கு இவ்வளவு தைரியம் வந்தது? அரசரே, நான் அடையாளத்தை வச்சு ஒரு படத்தை வரைஞ்சிருக்கேன். அது ஒரு பொண்ணோட படம் தான். அதை இப்ப காட்டுற, நீங்களே பாருங்க. இந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். எனக்கும் அப்படிதான் தெரியுது. இளவரசியோட துணை தளபதியா இருந்தாலே அதுதான் அந்த ஷுனுவா மாதிரி இருக்கு. எப்படி இது எப்படி நடந்தது? ஜியாங்லி தான் எல்லாத்துக்கும் காரணம். முதல்ல என் கட்டளைய மீறினா அடுத்து என் நம்பிக்கைக்குரியவங்களை கொண்டு இருக்கா. அவளை நான் சும்மா விட மாட்டேன். அரசரே, அரசரே, இளவரசி இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செய்ய மாட்டாங்க. அரசரே, நீங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா விசாரிச்சு ஒரு முடிவெடுங்க. விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? விட்டா ராணுவத்தையே கொண்டு வந்துருவா. அது வரைக்கும் நான் காத்திருக்கணுமா? முதலமைச்சரே சொல்லுங்க. என் முத்திரை எடுத்துக்க. நேரா போய் குய்ஷு ராணுவத்தை முறியடிச்சிரு. இல்லனா அதை சுத்தி வள. சரிங்க. வேலை முடிஞ்சுதா? முடிஞ்சது இளவரசரே. இளவரசரே, நீங்களா? ஷின்வா, பல வருஷம் கழிச்சு இப்பதான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என் கூட வா. இளவரசே, நான் தோத்து போயிட்டேன். ஏன்? தளபதி இளவரசிய காப்பாத்திட்டான். இளவரசிய உண்மையாவே கொலை செய்யணுமா? அவங்க உங்க அன்பான சகோதரியாச்சே. அது எனக்கும் தெரியும். ஆனா அவளை கொல்லலனா அவ கையில இருக்கிற ராணுவ முத்திரை எனக்கு எப்பவுமே கிடைக்காது. என் அம்மாவுக்கு நான் செஞ்ச சத்தியத்தை நிறைவேற்றணும். இந்த வாய்ப்பை இன்னொரு முறை கிடைக்காது. சொல்றது புரியுதா? இளவரசி என்ன ஒரு தங்கையா நினைச்சாங்க. ஆனா நான் உன் மனசுல இப்படி ஒரு நினைப்பு இருக்கா? இதை நீ முன்னாடியே சொல்லிருக்கலாமே. அப்படி இல்ல. உனக்கு அடிபட்டிருக்கு. அது ஒன்றும் பெருசா இல்ல. ஷுவா, நான் சொல்றது கேளு. நான் மட்டும்தான் உனக்கு இந்த உலகத்திலேயே உண்மையானவன். நமக்கு ராணுவ முத்திரை வேணும். அது கிடைச்சா ராணுவத்தை நடத்தி அரண்மனைக்குள்ள நாம புகுந்துடலாம். அதுக்கு பிறகு நாம சந்தோஷமா வாழலாம். நீ அதுக்கு ஆசைப்படலையா? நமக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வேண்டாம். அமைதியான இடத்துக்கு போய் நிம்மதியா வாழலாம். முடியாது. என் அம்மாவை கொன்னவங்களை என்னால கண்டிப்பா சும்மா விட முடியாது. யாராவது ஒருத்தர் செத்தே ஆகணும். அது நானும் அவளான்னு பாத்துருவோம். ஷுவா, வீரர்கள் அழைச்சுக்கிட்டு அவ பின்னாடியே போ. எப்படியாவது அந்த முத்திரையை கொண்டு வந்துரு. சீக்கிரமா போ. நீங்க இப்ப ரொம்ப மாறிட்டீங்க. நான் காதலிச்ச இளவரசரை இப்ப நீங்க கிடையாது. என்ன நீங்க ஒரு கருவியாதான் பாக்குறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னால இளவரசியை எதுவும் செய்ய முடியாது. நீ இப்ப யார்கிட்ட பேசுறன்னு தெரியுமா? நான் இளவரசியை பார்த்து அவங்க கிட்ட உண்மையை சொல்ல போறேன். இல்லைன்னா இந்த குற்ற உணர்ச்சி என்னை விட்டு போகாது. இனிமே நீங்க என் கூட வர வேண்டாம்.
சிவா, இதெல்லாம் என்னோட தப்புதான். உனக்கு விருப்பம் இல்லாத எதையும் நீ செய்ய வேண்டாம். இளவரசியை இங்க கூட்டிட்டு வா. அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். நீ அவகிட்ட மன்னிப்பும் கேட்டுக்கலாம். அதுக்கு பிறகு நாம சந்தோஷமா வாழலாம். நாம வேற உலகத்துக்கே போயிடலாம். உண்மையாவா? உண்மையதான் சொல்றேன். இங்க பாரு, கொஞ்சம் சாப்பிடு. தயவு செஞ்சு சாப்பிடு. எனக்கு பசிக்கல. எதுக்காக நீ திரும்பி வந்த? நீ கொடுத்த வாளை பார்த்த. ராத்திரி நடந்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உடனே ஒரு யோசனை வந்தது. நீ நானும் இடத்த மாத்திக்கிட்டோம்ல, அப்ப அவங்க குறி வச்சது உன்னதான். ஆனா நான் மாட்டிக்கிட்டேன். ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் என் சகோதரனை என்ன கொல்ல பாக்குறான்? என் கூட பிறந்தவங்களுக்கு ஏன் என் மேல பாசம் இருக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. அவன் எதுக்கு என்ன கொல்ல பாக்குறான்? ஏன் இப்படி நடந்துக்கிறான்? ஏன் இப்படி நடக்குது? ஏன் இப்படி நடக்குது? நீ எதுக்காக என்ன காப்பாத்துன? ஏன்னா நீ என்ன காப்பாத்தினல, அதுக்குதான். அப்படின்னா வெறும் உதவிதான் செஞ்சியா? இல்ல, நீ எனக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நான் திரும்பி வந்தேன்.
நேத்து நீ கிளம்புன பிறகு ஷுவா என்ன பார்க்க இங்க வந்தா. இங்க நடந்த எல்லாத்தையும் நான் அவகிட்ட சொன்னேன். உன்னை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டா. உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக திரும்ப போனா. அப்பதான் யாரோ தாக்கியிருக்காங்க. அரசரோட அந்த 8 வீரர்களா தான் இருப்பாங்க. ஷோனா, நான் அவங்கள விட மாட்டேன். டியான் உஷாங்க நான் கொல்லாம விட மாட்டேன். உனக்காக நான் அவனை கொல்லுவேன். டியான் உஷாங் வெறும் அம்புதான். இது எல்லாத்துக்கும் காரணம் அரசனா இருக்க நம்மோட அண்ணன் தான். ராணுவத்தை வச்சு உன்னோட படைகளை சுத்தி வளைச்சதும் அவன் தான். அவன் கண்டிப்பா யாரையும் சும்மா விட போறதில்ல. அவன் எனக்கே இப்படி பண்றான். நான் அவனை போய் பார்க்க போறேன். நேரடியா போய் கேட்க போறேன். அதெல்லாம் வேண்டாம். உனக்கு அது புரியாது. உன்னோட ராணுவம் அவனுக்கு வேணுங்கிறதா தான் இப்படி பண்றான். இது எல்லாமே அவனோட நீண்ட நாள் கனவு. இதானே அவனுக்கு வேணும். என்னுடைய முழு ராணுவத்தை நான் அவனுக்கு கொடுத்துடுறேன். அவன் ஏன் என்ன கொலை பண்ணணும்? அவனுக்கு கொஞ்சம் கூட குடும்ப பாசங்கிறதே கிடையாதா? நீ கூட பிறந்தவ இல்லையே. உன்னோட வளர்ச்சி அவனுக்கு எப்படி பிடிக்கும்? நீ உன்னோட ராணுவத்தை வச்சுக்கிட்டு வெற்றி மேல வெற்றியா குவிச்சனா அவனுக்கு எப்படி பிடிக்கும்? இப்ப நான் என்னதான் பண்றது? நான் செத்துட்டா சரியாயிடுமா? இல்லனா இங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்திக்கிட்டு சாகணுமா? நம்ம சாவுதான் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? இந்த அடையாள முத்திரையை அவன் கிட்ட போய் கொடுக்கறேன். வேணாம். இளவரசி, 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 என்ன இது? ஏன் இப்படி பண்ண? கீழாங், நீ யாருங்கிறதையே மறந்து போயிட்டியா என்ன? குருவோட திட்டத்தின்படி நீ இப்போ எதிரியோட படையில தான் இருக்கணும். முத்திரை என்னோட கைக்கு வந்து சேர்ந்த பிறகு நாம 2 பேரும் சேர்ந்து தலைநகரை பிடிக்கணும். அப்படின்னா நீ யாரு? இளவரசர் மாஸ்டருடைய உளவாளி. உனக்கு தெரியாதா? அப்படின்னா நீ? நான் வெறும் உதவியாளர் தான். ஆனா நீ அவரோட திட்டம் எல்லாத்தையும் தவிடு பொடி ஆக்கிட்ட. எதுக்காக அந்த மாதிரி பண்ண? போர்ல ஜெயிக்கணுங்கிற எண்ணமே உனக்கு கொஞ்சமும் இல்லாம போச்சா? போர்ல ஜெயிக்கணுமா? நான் யுத்தத்தையே வெறுக்கிறேன். கொய்லாங், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்ல. இன்னொரு விஷயம் எனக்கு புரியல. என் அக்காவை பார்த்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஒரு பெரிய வீரனா இருந்த நீ அதுக்குள்ள எப்படி இப்படி ஒரு கோழையா மாறின? உன்னை ஒரு வீரன் சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு. இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. நீயும் மாஸ்டரும் சேர்ந்துதான் சூழ்ச்சி பண்ணி இந்த போரை துவக்கி இருக்கீங்க. இளவரசி சரியாதான் சொன்னா. இந்த உலகத்துல ஒருத்தரை கூட நம்பவே கூடாது. நான் உன் கூட ஒரு நாளும் சேர மாட்டேன். உனக்காக யார்கிட்டயும் போரிட மாட்டேன். நான் இளவரசியை தூக்கிட்டு போறேன். இளவரசி எழுந்துரு, எழுந்துரு. இளவரசே, அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? கியூஷுவல் ராணுவத்தை இப்பவே தயார் பண்ணுங்க. சரி. அரசே, அரசே, ஒரு முக்கியமான செய்தி. இளவரசியோட ராணுவத்தை இளவரசர் யா இப்போ கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. எதுக்காக? இன்னும் தகவல்கள் வேணும். இப்பதான் புரியுது. இது ஒரு சூழ்ச்சி. இளவரசியும் இளவரசனும் சேர்ந்து ஆட்சியை கவிழ்க்க பாக்குறாங்க. இவங்களை விட்டு வச்சது தப்பா போச்சு. நம்மளையும் அழிக்க பாக்குறாங்க. கவலைப்படாதீங்க, நேரம் ஒன்னும் கடந்து போயிடல. நாம ஏதாவது செய்யலாம். கட்டளைய சொல்லு. நம்ம படைகள் புறப்படட்டும். சரிங்க, நம்ம படை புறப்படட்டும். சரி, போலாம். ஓடு, ஓடு, போ.
இந்த ராணுவத்தை உருவாக்குனது என்னோட அப்பா. அவர்தான் இளவரசி கிட்ட இதை ஒப்படைச்சாரு. அதுக்கு பிறகு இளவரசி நாட்டை பாதுகாக்க இதை பயன்படுத்தினாங்க. நாட்டுக்காக அவங்க செஞ்ச காரியங்கள் எல்லாம் பாராட்டக்கூடியது. ஆனா அரசரோட எண்ணங்கள் சரியில்லை. இந்த படையை பயன்படுத்தி பெரிய பிரச்சனைகளை அவர் உண்டாக்குறாரு. நேத்து கூட நம்ம இளவரசியை கொலை பண்றதுக்காக படைகளை அனுப்பியிருந்தாரு. ஆனா நாங்க இளவரசியை காப்பாத்திட்டோம். இளவரசிக்காக யுத்தம் இந்த முறை நம்ம ராணுவத்தை அழிக்க அரசரே வந்துகிட்டு இருக்காரு. நாம இளவரசி பக்கம் நிப்போம். நம்ம ராணுவமானது இப்பவே புறப்படட்டும். எதிரியை துரத்துவோம். தளபதி, தளபதி, கண்ணு தர. இளவரசி, நீ எப்படி இருக்க? நாம இப்ப எங்க இருக்கோம்? என் தம்பி எங்க? உன் தம்பிதான். உன் தம்பிதான் உனக்கு துரோகம் பண்ணிட்டான். அவன் இந்த நாட்டுக்கே துரோகம் பண்ணியிருக்கான். இது நம்ம நாட்டுக்கு எதிரான புரட்சி. இத எதிர்த்து போராடணும். இளவரசர் தான் நம்ம எதிரி. இளவரசரை நம்ம கொல்லாம விடக்கூடாது. குயிஷு ராணுவத்தை அழிப்போம். இளவரசர் யாவ கொல்லுவோம். நமக்கு நீதி வேணும். எதிரியை துரத்துவோம். ஒரு ரகசியம் சொல்றேன். தளபதி குயிலாங்க குயி அரசர் கொன்னுட்டாரு. குயிலியாங்குக்காக பழி வாங்குவோம். குயிலாங்காக பழி வாங்குவோம். குயிலாங்காக பழி வாங்குவோம். குயிலாங்காக பழி வாங்குவோம். யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? ஏன் நீ சும்மாவே நின்னுட்டு இருக்க? நல்லா கத்து. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தா வாங்க. செய்தி லியோட படை நகரத்தோட வாசலுக்கு வந்துருச்சு. இளவரசே, இப்ப என்ன பண்றது? நாம இப்ப நல்லா மாட்டிக்கிட்டோம். நேருக்கு நேர் சந்திப்போம். வாசல திறங்க. ஒரு கை பார்த்துடலாம். இளவரசருக்காக திறங்க. சரி. குயிலியாங்காக பழி வாங்குவோம். குயிலியாங்காக பழி வாங்குவோம். குயிலியாங்காக பழி வாங்குவோம். குயிலியாங்காக பழி வாங்குவோம். இதுக்காக தான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். பாய்லிங், உன்னால என்ன எதையும் செய்ய முடியாது. எல்லாரும் தயாரா? தயார். வாங்க போலாம். போ. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? ஐயா வாங்க. ஐயா சீக்கிரம் வாங்க. இந்த கயிறை கொஞ்சம் கழட்டி விடுறீங்களா? இங்க பாருங்க, நான் என் தம்பி போய் பார்க்கணும். உங்க தம்பி படைகளை தயார் பண்ணிட்டு போயிட்டாரு. அரசரை எதிர்த்து போரிட போறாரு. என்னது? இங்க பாருங்க ஐயா, தயவு செஞ்சு கட்ட அவிழ்த்து விடுங்க. ஆமா, தயவு செஞ்சு பண்ணுங்க. இந்த சண்டை நடந்தா ரத்தம் ஆறுதான் ஓடும். நாங்க இதை நிறுத்தி ஆகணும். நான் இளவரசி ஜியாங்லி. கோயிஷி படை என்னுடையது. என்னாலதான் அதை நிறுத்த முடியும். எங்க போயிட்டு இருக்கீங்க? நில்லுங்க. இங்க வாங்க. ஐயா வாங்க. நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம், போயிட்டே இருக்கீங்க. இங்க வாங்க.
என் கூட வாங்க. சீக்கிரம் புறப்படுங்க. இந்த வழியா போங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு போரை நிறுத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். குயிசி படையில என்னோட பெரிய பையன் இருக்கான். அரசர் படையில என் சின்ன பையன் இருக்கான். யாரா இருந்தாலும் சரி, நாம ஒரு உயிரை கூட இழக்க கூடாது. நீங்க சீக்கிரமா புறப்படுங்க. போலாம். இது ஜூவோட ராணுவம். இளவரசரே, நீங்க வந்ததுல சந்தோஷம் குருவே. உங்க உதவி எங்களுக்கு வேணும். இவங்களை நாம வீழ்த்தணும். நான் அரசனாகணும். ஆனதுக்கு பிறகு உங்களுக்கும் நான் அதுல பங்கு தரேன். ரொம்ப நல்லது. பெருஞ்சுவர் அவங்க பிடிச்சிட்டாங்களா? அப்படி இருக்காது. ஒருவேளை இளவரசர் யா ஏதோ ஒரு வெளிநாட்டு படையோட சேர்ந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சரியான திருட. திருடா ஜியாங்! ஆமா, நீ ஒரு திருடன். போ போ. கொல்லுங்க. விடாதீங்க, அவங்கள கொல்லுங்க. அரசரை கொல்லுங்க. அவங்க எல்லாரையும் கொல்லுங்க. அரசருக்கு பாதுகாப்பு கொடுங்க. அவருக்கு ஆபத்து வந்துடக் கூடாது. விடாதீங்க, யாரையும் விடாதீங்க. அரசருக்கு பாதுகாப்பு கொடுங்க. அரசரை விட்டுறாதீங்க. அரசரே, அரசரே, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நிறுத்துங்க, 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 நிறுத்துங்க. நான் உயிரோட தான் இருக்கேன். என் படையை சேர்ந்தவங்க சண்டை போடாதீங்க. நானும் உயிரோட இருக்கேன். என் படையை சேர்ந்தவங்க நிறுத்துங்க.
என்ன நடக்குது? வாங்க, அரசரை காப்பாத்துங்க, விட்டுறாதீங்க. யாரும் போகாதீங்க, நில்லுங்க, சண்டை போடுங்க, எதிரிகளை தாக்குங்க, தாக்குங்க, முன்ன வந்து சண்டை போடுங்க, சொல்றத கேளுங்க, வாங்க, இங்க வந்து சண்டை போடுங்க. இங்க பாரு, நீ சண்டை போட்டதெல்லாம் போதும். நீ பின்னாடி போ. குயிஷி ராணுவத்துக்கு நான் தான் தலைவன். நான் சொல்றத கேளுங்க, நேரா போய் அரசரை கொல்லுங்க, போங்க. வாங்க, எதிரி அழிப்போம், முன்னேறுங்க. ஜோ படை வீரர்களே, போய் சண்டை போடுங்க. என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க, போங்க. வீரர்களே, எவனோ ஒருத்தனுடைய விருப்பத்துக்காக உங்க உயிரை மாச்சிக்காதீங்க. சண்டெல்லாம் வேண்டாம். தளபதி சரியாதானே சொல்றாரு. எதுக்கு தேவையில்லாம சண்டை போடணும்? தளபதி சொல்றது சரி. தளபதி சொல்றது சரிதான். தளபதி சொல்றது சரிதான். இல்ல 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 இல்ல. உங்க நாட்டுக்காக உயிரை கொடுக்க தயாரா இருங்க. ஓடு, ஓடு. இளவரசே! போ போ. போங்க, அவங்க எல்லாரையும் கொல்லுங்க, வேகமா போங்க, சண்டை போடுங்க, ஒருத்தரையும் விடாதீங்க, போங்க, எதிரிகளை கொல்லுங்க. கொன்னதெல்லாம் போதும், வாய மூடு. தம்பி, தம்பி, இப்படி பண்ண எதுக்காக? அக்கா, என் வாழ்க்கையில வெறுப்பு தான் சேர்ந்திருந்தது. அது என்னை விட்டு போகவே இல்லை. இப்படி பண்ண? நான் உன் மேல எவ்வளவு பாசமா இருந்தேன். ஷுன்ஹுவாவை நான் தான் கொன்னேன். நான் அவளை ரொம்ப விரும்பினேன். ஆனா ஏன் அவளை கொன்னேனே தெரியல. சில நேரம் நான் மிருகத்தை விட மோசமா மாறிடுறேன். நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. தம்பி, ஏண்டா இந்த மாதிரி பண்ணி உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்ட? அக்கா, ஷுன்னு கல்லற பக்கத்திலேயே என்னையும் புதைச்சிட. நான் அவளுக்கு கடன் பட்டிருக்கேன். அடுத்த ஜென்மத்திலேயாவது அவளோட சேர்ந்து வாழ. தம்பி இந்திரி, கண்ணு தெர. தம்பி, என்னை விட்டு போயிட்டியா? ஏன் என்னை விட்டு போன? இதுக்கெல்லாம் இளவரசன் யாதான் காரணம். அவனோட சாவுதான் இந்த குற்றத்துக்கான தண்டனை. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. ஒரு விதத்துல நானும் இதுக்கு பொறுப்புதான். இப்ப தப்பு பண்ணவங்கெல்லாம் செத்துட்டாங்க. அதோட குற்றமும் முடிஞ்சிருச்சு. அதிர்ஷ்டவசமா இளவரசி லீக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. சரியான நேரத்துக்கு வந்து நிறைய பேரோட உயிரை பாதுகாத்திருக்காங்க. இளவரசி லீ, சொல்லுங்க. இனிமே என்னுடைய படைக்கு மட்டும் இல்ல, உன்னுடைய படைக்கும் பொறுப்பேத்துக்க. இந்த பொறுப்பை நீ ஏத்துப்பன்னு நினைக்கிறேன். பெருஞ்சுவரை நீ பாதுகாத்தே ஆகணும். அதுதான் நம்ம நாட்டுக்கான பாதுகாப்பு. அதை புரிஞ்சுக்குங்க. நீங்க சொன்னபடியே நான் எல்லாத்தையும் செய்யறேன் அரசரே. எந்த ஒரு நாட்டிலையும் மக்கள் சந்தோஷமா வாழணும். எந்த ஒரு நேரத்திலையும் மக்களை துயரப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்க கூடாது. இந்த ஆட்சி நீடிச்சு நிலைச்சு சந்தோஷமா இருக்கணும். நீ சரியா சொன்ன. என் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதோட நாம எல்லாரும் அமைதியா வாழ்றதுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன். நான் அதை நிறைவேற்றுவேன். இத நீங்க அனுமதிப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
நீ உண்மையா தான் கேக்குறியா? ஹம். இதுக்கு நான் அனுமதிக்கிறேன். என் அண்ணனாகிய அரசரே உங்களுக்கு நன்றி. இன்னொரு விஷயம் அண்ணா, இனிமே நல்லவங்க வார்த்தையை மட்டும் கேளுங்க. என்ன அங்க பாக்குற? அவ உன்னதான் சொல்லிட்டு போறா. அப்படியா? என்ன மன்னிச்சிருக்க அரசரே, என்ன மன்னிச்சிருக்க. நாடு அமைதியா இருக்கணுமா? நானும் பிரச்சனை இல்லாம அமைதியா இருக்கணும்னு தான் பாக்குறேன். ஆனா என் கூட இருக்கிறவங்க என்ன புறப்பட்டாச்சா? ஆமா, நிஜமாவே ஜூவை எனக்காக விட்டு கொடுக்க போறியா? நான் இல்லைண்ணா. ஜூ பட எந்த போருக்கும் போகாது. ஜூல இருக்கிற மக்கள் ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க. போ, மலைகள், ஆறுகள், பூக்கள், பறவைகள் இருக்கிற இடத்தை தேர்ந்தெடுத்து அங்க போய் வாழ்வோம். இந்த இடத்துக்கே வர வேண்டாம். சரி, நான் இனிமே தளபதிலாம் கிடையாது. நீயும் இனிமே இளவரசி கிடையாது. நீ வேட்டையாடி விவசாயம் பாரு, நான் சமைச்சு துணி துவச்சு தரேன். நாம 2 பேரும் நிறைய குழந்தைங்களை பெத்துக்கலாம். 10 குழந்தைங்க போதுமா, இல்ல அதுக்கும் மேல வேணுமா? சரி, 20 குழந்தைங்க பெத்துக்கலாம்.